ஆல்ரெடி நான் வந்து வணங்கான் பண்ணி முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே ஓகே பாலா சார் ஸ்கூலுக்கு போனோம், ஒரு படம் பண்ணோம், ஓகே வெளியில் வரோன்னா அது ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக தான் அவரோட ஸ்கிரிப்ட்ஸ் எப்போதுமே இருக்கும். பட் அந்த கேரக்டர் வாய் பேசாத அப்படின்னா சைன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களுக்கு உள்ளே இருந்துட்டோம். ஸோ இங்கே வரும்போது எனக்கு ஐ டென்ட் ஹாவ் பெரிய கேப் இல்லை. ஸோ அப்பயே சொல்லிட்டேன் திரு சட்டு சார், ஏதாவது ஒரு சின்ன சாயல் இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். பட் அங்கே போய் ஒரு 2 டேஸ்லேயே ஐ காட் இன் டு த கேரக்டர். ஸோ இப்போ இது என்னென்னா, இதில் என்ன பெரிய சேலஞ்சுனா, நான் ஒரு கேரக்டர் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கேரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு ஹாஃப் டேயில் திருப்பி ஐ ஹேட் டு ஷிஃப்ட் டு தி அதர் கேரக்டர். ஸோ அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் நம்ம வந்து ரொம்பவும் வி வில் கெட் இன் டு த கேரக்டர். பட் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸே எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. கெட் அவுட் அண்ட் கெட் இன் அப்படின்றது கொஞ்சம் பழகிடுச்சு. பிகாஸ் மேபி த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த்ரூ த திங். பிகாஸ் பட் அந்த எந்த சீன் இருக்கோ அந்த சீன் மூடோடு தான் நான் இருப்பேன். நான் மற்றவங்க ஐ ஒன்ட் டாக். செட்டில் போய் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அது ஒரு சீன் ரொம்ப சீரியஸான சீன்னா ஐ கெட் பி இன் தட் மூட். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக சித்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கும். வந்து உட்காந்துட்டு நான் அப்போ அந்த மூடில் அண்ட் அந்த டயலாகு சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த டைம் தான் நமக்கு அந்த ட்ராலியோ ட்ராக்கோ போடுறாங்க. அந்த டைமிங்கில் ஷீல் கம் அண்ட் டாக். காது மட்டும் சும்மா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மைண்டெல்லாம் இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்போயாவது திருப்பி கேட்பாங்க, அது சொன்னேன்ல அப்படின்னா, என்ன சொன்னீங்க அப்படின்னு. அப்போ தான் யூ டிடன்ட் ஈவன் லிசன் வாட் ஐ செட் எதையுமே கேட்கவில்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி தான். ஸோ ஐ ஆல்வேஸ் பீ இன் டு த கேரக்டர். பட் இப்போ எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணதுனால அந்த ஷிஃப்டிங் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் செட்டு பண்ணி நானே செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இல்லைன்னா ரொம்பவும் நம்ம இப்போ சிங்கிள் கேரக்டர்னு பரவாயில்ல, 2 கேரக்டர் மாறுறதுன்றது. ஏன்னா கெட்டப் சேஞ்சஸ் பண்ணியே அதுக்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஒவ்வொரு விஷயங்களும் நோட் பண்ணுறப்ப ஒரு கேரக்டரே சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஆல் தீஸ் ஃப்ரம் லாட் ஆஃப். ஸோ அது வந்து இட் வாஸ் வீட்டுக்கும் தெரியும், வீட்லேயும் தெரியும். ஸோ ஹவ் ஐ பிஹேவ். ஒரு படம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த 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 மாதிரி இருப்பேன். என்னென்னா நான் வணங்கன் பண்ணுறப்பெல்லாம் வாஸ் வெரி ஒரு மாதிரி தான் இருப்பேன் நான். அப்படிங்களா? ஸோ அதனால அவங்களுக்கே தெரியும். தே டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் இட். ஓகே.